தமிழக வெற்றிக் கழகம் அதை பத்தி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. ஆதரவாகவும் எதிராகவும். இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. நம்ம இதுவரைக்கும் பதிவு பண்ணல. காரணம் என்ன? ஒரு கட்சி யார் வேணாலும் உருவாக்கலாம், யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், யார் வேணாலும் வேட்பாளராக போட்டியிட்டு ஆட்சி அரியணையில மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக போய் உட்காரலாம். அது அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற ஒரு வழிவகை. ஆகையினால அதில் நம்ம எந்த வகையான கேள்விகளும் எழ போறதில்ல. நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி எங்க எழும் அப்படின்னா, யார் வேணாலும் கட்சிக்கு வரலாம், கட்சிகளை உருவாக்கலாம், ஆட்சி கட்டிலுக்கு போகலாம். ஆனா அவங்க எந்த கொள்கையின் அடிப்படையில மக்கள்கிட்ட போக போறாங்க, எந்த கொள்கையை மக்கள்கிட்ட முன்வைக்கிறாங்க, எந்த கொள்கையின் அடிப்படையில அரியணையில போய் உட்காந்துக்கிட்டு ஆட்சி அதிகாரம் செலுத்த போறாங்க, அப்படிதான் நம்ம தொடர்ச்சியா பேசியிருக்கோம். இது வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்ட கட்சியாக இருந்தாலும் சரி, ஆள போகிற கட்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொள்கையின் அடிப்படையில நம்ம பேசுறது வழக்கம். அதனாலதான் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணல, டிவிக்கோட அந்த அவங்களோட நிலைப்பாட்டை பத்தி நம்ம எந்த வகையான வீடியோவும் போடல. காரணம் என்னன்னா, தங்களோட நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு தெளிவா இது வரைக்குமே சொல்லல. இப்போ சமீபத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சில பிரிவுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. தங்களோட கட்சி வளர்ச்சிக்காக சில பிரிவுகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வழக்கறிஞர்கள் பிரிவு, மீடியாவிங், பிரச்சாரம் மற்றும் பேச்சாளர் பிரிவு, பயிற்சி மற்றும் கேடர் மேம்பாட்டு பிரிவு, உறுப்பினர் சேர்க்கை பிரிவு, காலநிலை ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் பிரிவு, வரலாற்று தரவு ஆராய்ச்சி பிரிவு, திருநங்கைகள் பிரிவு. இதுல இருக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம விரிவா பார்க்கலாம். இது மக்கள் பார்வை, மக்களுக்கான பார்வை. தோழர்களே, பெரியார் படம் வைத்ததுனாலேயே அவர் சமூக நீதிக்கான ஒரு தலைவனா மாறிட முடியாது. அம்பேத்கர் பெயரை உச்சரிச்சதுனால, அம்பேத்கரை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்டதுனாலே ஒரு மனிதன் சரியான சமூக நீதி பார்வையில அவன் போறான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு பிஜேபியும் கூட அம்பேத்கர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூடிய விரைவில் ஆர்எஸ்எஸ் பெரியாரை தூக்கிடுவாங்க. அப்படியான திட்டங்கள்ல தான் இருக்கிறாங்க. அவன் காரணம் என்னன்னா, அவர் ராமசாமின்னு தானே பெரியார் பேர் இருந்தது. அவர் அகமதுல்லா, முகமதுல்லா, டேவிட், ராபிட் அப்படின்னு பேரை மாத்தல. இல்ல, லாஸ்ட் வரைக்கும் இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சிக்கல்களை களையெடுக்குன்னு தானே போராடினாரு. ஆனாலும் நாங்க பெரியார் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் டிவிகே அவரோட தலைவர் விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினாரு. அதை நம்ம வாழ்த்தியே பதிவு செஞ்சோம். நிறைய பேர் அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணாங்க. நம்ம வாழ்த்தி தான் பதிவு செஞ்சோம். காரணம் என்னன்னா, விஜய் இந்த சாதி, இந்த மதம், அவர் சினிமா நடிகர், அவர் தொழிலதிபர், அவர் பணக்காரன், பிச்சைக்காரன் அப்படின்னலாம் நம்ம பார்க்க மாட்டோம். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவனும் அரசியலுக்கு வர்றதும், போட்டியிடுறதும், அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்குமான எல்லா வகையான வழிவேகம் செஞ்சு கொடுத்துருக்குது அரசியல் சாசனம். அப்போ நம்ம விஜய்க்கு அரசியல் கட்சி வராரு அப்படின்னு எதிர்த்தோம்னாவே நம்ம அரசியல் சாசனத்துக்கு எதிராக பேசுறதா தான் வழக்கம். வரட்டும், ஆட்சியில உட்காரட்டும், போட்டியிடட்டும், மக்கள் முன்னாடி போய் ஓட்டு கேட்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. உன்னோட கொள்கை என்ன வெளிப்பட்டிருக்கு. 9வதாக அவங்க கொண்டு வந்த பிரிவுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, திருநங்கைகள் பிரிவு. சரி, இதுல என்னங்க, இது வரைக்கும் யாரும் அப்படி ஒரு பிரிவை உருவாக்கல. அவன் வர அந்த ஆண்கள் பிரிவு, பெண்கள் பிரிவு, மீனவர் பிரிவு, அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மலையாள மக்கள் பிரிவு வச்சிருக்கிறாங்க. முறையா ஒரு திருநங்கைகள் பிரிவு அப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடியே நிறைய கட்சிகள்ல திருநங்கைகளுக்கான பிரிவுகள் இருக்குது. விசிகா, நாம் தமிழ் கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரிவை வச்சிருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. சரி, இதுல என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த திருநங்கைகள் பிரிவை கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்கன்னா 9வது இடத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்க. அது என்னப்பா, நீ திருநங்கைகளை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் திருநங்கைகளுக்கு ஒரு பிரிவை வாங்கி பிரிவை உருவாக்கி அதுல அவங்களோட அரசியலை பத்தி பேசுறதும், அல்லது அவங்க உரிமைக்காக போராடுறதும், அவங்களோட நலன்களை பத்தி பேசுறதும், அவங்களுக்கு நலன்களை உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் 9வது இடத்துல தான் வைக்கணுமா? இது சரியா? முதல்ல ஏற்கனவே அவங்க உசு அப்படிங்கிறது, 9ங்கிறது, அலி அப்படிங்கிறது, நிறைய பேரை வச்சு வச்சு கூப்பிட்டு கருணாநிதி அவர்கள் தான் முதல்ல இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, அவங்கள ஒரு மரியாதை நிமித்தமாக 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்றதுக்காக திருநங்கைகள், திருநம்பிகள் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தினார். கருணாநிதி தான் முதல் அடையாளப்படுத்தினார். இங்க சில பேர் கம்பு சுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கும். திமுக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. திருநங்கைகள் பேர் வச்சுதான் யாரு?
கலைஞரோட ஆட்சி காலத்துல தான் அவங்களுக்கான சரியான மதிப்பு தரணும், அவங்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி, இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்துட்டு திமுக ஆட்சியில செஞ்சாங்க. திமுக மேல நம்ம நிறைய குற்றச்சாட்டு வச்சாலும் அவங்க செஞ்ச சில நல்ல விஷயங்களையும் நம்ம மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிவிக்கு உங்களோட கட்சி வளர்ச்சிக்காக நீங்க எத்தனை பிரிவு வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா அதை நீங்க எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்க, இது யதார்த்தமாக தெரியாதத்தனமாக நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, சமீபத்தில் தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்தார். பீகாரை சேர்ந்த அரசியல் வல்லுனர், தேர்தல் வியூக வல்லுனர் ஆதவ் அர்ஜுன் விசிகால் வந்து ஓடி போனார்ல, அவர் போய் இப்போ அங்கேயும் தேர்தல் வியூக பொறுப்பாளராக இருக்கிறாரு. அவர் போய் பீகாரில் போய் பிரசாந்த் கிஷோர் கூட்டு வந்து திட்டங்களை என்னென்ன பண்ணணும், கட்சியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு உருவாக்குறாரு. அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து உங்களுக்கு அறிவுரை கொடுத்து, ஆதவர்ஜுனை வந்து உங்களுக்கு அறிவுரை கொடுத்து என்னென்னலாம் பிரிவுகளை உருவாக்கலாம், என்னென்னலாம் நுட்பங்கள் அடிப்படையில் மக்களை போய் அணுகலாம் அப்படின்னு சொன்ன பிறகும் நீங்க திருநங்கைகள் அப்படிங்கிற அந்த மக்களை 9 அப்படிங்கிற இடத்துல தான் நீ வைப்பீங்க அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய தற்குறித்தனமான மனநிலை, இல்ல தெரியாதத்தனமா நடந்துருச்சு அப்படின்னீங்களா? இது ஏத்துக்கவே முடியாது. முதல்ல எப்படி தெரியாதத்தனமா நடக்கும்? ஆட்சிக்கே வரல, ஒரு தேர்தலில் கூட போட்டியிடல, இன்னும் உங்களுக்கு என்ன நிலைப்பாடுன்னு முழுமையா கூட மக்கள்கிட்ட என்ன சொல்லல. சொல்றதுக்கு முன்பாகவே நாங்க ஏதோ பெரிய ஆண்ட பரம்பரை மாதிரி நீங்க மக்கள்கிட்ட முன்வைக்கிறீங்களே, அப்போ உங்களோட தெளிவு இதுதானா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படும். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு இருக்கு. அப்ப இந்த பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, மலுப்பலான பதிலாகவோ அல்லது ஒரு ஒரு வருத்தம் கலந்த செய்தியாகவோ இல்லாம பகிரங்கமாக 3ஆம் பாலினத்த மக்கள்கிட்ட, இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த சமூகத்தை கிட்ட டிவிகேவோட தலைவர் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். ஏன் விஜய் மன்னிப்பு கேட்கணும்? இதை உருவாக்குறதுனா ஆதவ அர்ஜுனன் தானே, அவர் தானே மன்னிப்பு கேட்கணும். அப்படின்னா பல கட்சிகள்ல முதல் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு இருப்பாங்க. சில கட்சிகள்ல இங்க முதல் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்களும் ஒண்ணு கிடையவே கிடையாது. கட்சி கொள்கைப்படி அந்த நபர்கள் இயங்குவாங்க. அவங்க அதுக்கான பொறுப்புகள் தான் இருக்கும். அங்க தனிநபர் அடையாளம் படுத்த மாட்டாங்க. உதாரணமா பொது உடைமை இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பொறுத்த மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா தனிநபரை அடையாளப்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கான பொறுப்பு இத்தனை காலம் தான் அவங்க இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கட்சிகளும் இருக்கு. சில கட்சிகள்ல 2ஆம் கட்ட தலைவர்களே கிடையாது. முதல்ல ஒரே தலைவர் தான், அவர் என்ன சொல்றாரோ அதுதான் இங்க அரசியல் சட்டம் மாதிரி, அவங்களுக்கு சாசனம் மாதிரி, அரசியல் சாசனம் மாதிரி, அந்த கட்சிக்கான சட்டம் மாதிரி. அவர் வாய் திறந்து அவர் என்ன சொல்றாரோ. இப்ப புசி ஆனந்தன் என்ன சொன்னாரு, பத்திரிகைகள் என்ன கேள்வி கேட்டாலும் எங்க தலைவர் சொன்னா நாங்க கேட்போம், என்ன எது சொன்னாலும் எங்க தலைவர் தான் சொல்லுவாரு, நாங்க என்ன பண்ணனாலும் தலைவர் தான் சொல்லுவாரு அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னா, அந்த தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் சொல்றாரு. கட்சி வந்துட்டு முழுமையா இயங்குவதற்கான காரணிகளா இருப்பது யாரு அப்படின்னா, அந்த கட்சியோட, அந்த இயக்கங்களோட, அந்த அமைப்புகளோட பொதுச் செயலாளர்கள் தான். அப்ப அந்த பொதுச் செயலாளர் என்ன பண்றாரு, எங்க தலைவர் தான் சொல்லணும், எங்க தலைவர் தான் எல்லாத்தையும் வழி நடத்துவாரு, எங்க தலைவர் சொல்றதுதான் இறுதி அப்படிங்கிறாரு. அப்போ இந்த தகவல்களும், இப்ப திருநங்கைகள் அப்படின்ற அந்த வார்த்தையை கொண்டு போய் 9வது இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த செய்தியும் இந்த விஷயங்களும் விஜய்க்கு போகாம இங்க கீழே வந்திருக்காரு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா, விஜய் தான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்கள் அப்படின்னா இது சரிதானா அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு உடனடியாக நீங்க வந்தாகணும். டிவிக்கு உறுப்பினர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உடனடியா புரிதலுக்கு வரணும். இன்னும் 10 மாதம் தான் இருக்க தேர்தலில் நாங்கள் உடனே வந்து ஆட்சியை பிடிச்சிடணும் அந்த மனப்பால் மட்டும் குடிக்கிறது பத்தாது. தெளிவும் திராணியும் சரியான அணுகுமுறையும் இருக்கணும். டிவிக்கே உடனடியாக தங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதுதான், நீங்க போட்டியிடாதீங்க, நீங்க வந்து திமுக எதிர்க்கக்கூடாது, எல்லாம் எதிர்க்கணும், ஆதரிக்கணும், அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. நீங்க யாரை வேணாலும் ஆதரிக்கலாம், யாரை வேணாலும் எதிர்க்கலாம், யாரை வேணாலும் கூட்டணிக்கு சேர்த்துக்கலாம், சேர்க்காமையும் போலாம். இது உங்க கட்சியோட நிலைப்பாடு. ஆனா இப்படியான செய்திகள் பொதுவெளியில் வரும் பொழுது என்ன மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதற்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். மக்கள் பார்வை என்ன சொல்லுது அப்படின்னா, இது அவங்க தெரியாமலாம் செஞ்சுதான் இருக்காது, அவங்க தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ 9வது இடத்துல திருநங்கைகளை அடையாளப்படுத்தினா கொஞ்சம் கூட மனசுல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, பாலின சமத்துவம் அப்படின்னா என்னன்னு தெரியாத ஒரு தற்கொலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருப்பான். இது யாரு பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கான பொறுப்பு விஜய் தான் ஏற்கணும். ஒட்டுமொத்தமாக
இந்த சம்பவத்துக்கு மக்கள் பார்வை கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சுக்குது. உடனடியாக இதுக்கான மறுப்பு மட்டும் இல்ல, வருத்தத்தையும் மன்னிப்பையும் தமிழக மக்கள் கிட்ட டிவி கேட்கணும், குறிப்பா விஜய் கேட்கணும் அப்படின்றத இதன் மூலமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம்.